அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29 மே 2026 வெள்ளிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இன்லைன் ரெண்டு கொடுத்துருக்காங்க. கர்நாடக முதல்வர் சித்தராமையா ராஜினாமா, புதிய முதல்வராகிற டி.கே. சிவகுமார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் வந்து 2023 எலெக்ஷன் நடந்திருக்கும், சரிங்களா? அதில் வந்து காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருப்பாங்க, ஓகே. ஆனால் அவங்க வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் வந்து அவங்க அப்போவே வந்து சொல்லலை, ஓகே. அவங்களுடைய அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், அங்கே இருக்கிற ஒரு மாநில தலைவர் வந்து சித்தராமையா, அவர் ஆல்ரெடி முதல்வராக இருந்திருக்காரு, ஓகே. 2013 18 வரைக்கும் 2008 13 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ அவர் தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவில் அவங்கள செலக்ட் பண்ணி சொன்னாங்க. அப்போவே வந்து 2 பிரிவினராக பிரிஞ்சுட்டாங்க அவங்க. உள்கட்சி மோதல் இல்லை, ஒரு கோஷங்கள் ஒரு சைடு ஆஃப் டி.கே. சிவகுமார் ஆதரவாளர்கள் இவர் ஆகணும், இன்னொரு சித்தராமையா ஆதரவாளர்கள் இல்லை அவர் தான் ஆகணும், அவர் தான் 5 years இருக்கணுன்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் அடிபட்டு இருந்துச்சு, சரியா? ஸோ அது ஒரு நீண்ட காலமாக இருந்துச்சு. அப்புறம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா 2.5 வருஷம் நீங்கள் இருங்க, நீங்கள் 2.5 வருஷம் இருங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அது உண்மையாக இருக்குது, சரிங்களா? ஸோ இவர் தான் இந்த சித்தராமையான்றவர் தான் கிட்டத்தட்ட அந்த கர்நாடகத்தில் அதிக ஆண்டுகள் முதல்வராக இருந்தவர் இவர் தான். கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள். இப்போது 2008 to 13, இப்போ 23 to 26 வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வந்து இவர் முடிச்சிட்டாரு. ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள், இன்னும் 2 years இருக்கு இல்லையா, டோட்டல் 5 years இல்லையா? ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள் வந்து சிவகுமார் அவர்கள் வந்து பார்த்துப்பார், ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த மாநிலத்தை வழிநடத்துவார், சரியா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நேற்று டெல்லி போயிட்டு பஞ்சாயத்தை நடத்தி அவங்க மல்லிகார்ஜுனா கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் சேர்த்து முடிவு பண்ணி ஓகே நீங்கள் இருங்கன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணி இப்போது நேற்று அங்கே அவங்க சித்தராமையா அந்த முதல்வருடைய அதிகாரப்பூர்வ இல்லத்தில் எல்லாரையும் வர வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து, அமைச்சர்கள் தொண்டர்கள்லாம் வர வச்சு, முக்கியமானவங்களாம் வர வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ இவர் வந்து இப்போ பதவி ஏற்றுக்க போகிறாரு சிவகுமார் அவர்கள். ஸோ நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கர்நாடகாவுடைய ஆளுநர் யார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த ஆளுநர் பேர் பார்த்திங்கன்னா தாவர்சந்த் கெலாட், ஓகே. ஸோ அவர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போகிறார், சரிங்களா? ஓகே. ஸோ இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான், ஓகே. அடுத்து வந்தோன்னா ஸோ இந்த சிபிஎஸ்சி இஷ்யூ ஸ்டில் போய்கிட்டுருக்கு. அந்த ஆன்ஸ்க்ரீனிங் அந்த மார்க்கிங் சிஸ்டம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட மாணவர்கள் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க இஷ்யூவை. ஸோ அதை வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், அவங்க இதை இது பண்ணி பார்த்துட்ருக்கோம் எல்லா குவரிஸும். அதே மாதிரி நான் ஸ்க்ரீன் மார்க்கிங் வந்து பல முறை பரிசோதிக்கப்பட்டு தான் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு, சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்தோன்னா தமிழ்நாடு லெவலில் பெரிய செய்திகள் இல்லை, முழுக்க அரசியல் விமர்சனங்கள் எல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா காத்திருக்கும் பொருளாதார சவால்கள், இந்த புது அரசு வந்தது இல்லையா? ஸோ அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் டைம் இருந்தால் படித்து பாருங்கள், ஓகே. அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ அடுத்து வந்தோன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மாநில கட்சிகளின் வருவாய் 2024 to 25 52% சரிவு, ஏடிஆர் அறிக்கையில் தகவல் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ ஏடிஆர்னால் யாருன்னா வந்து அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, சரியா? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து ஒரு சமூக சோஷியல் சர்வீஸ் அமைப்பு மாதிரி. ஆக்சுவலாக சோஷியல் சர்வீசன்ஸு இந்த ஒரு இந்தியாவில் இருக்கிற என்னாச்சு, இப்போது சப்போஸ் இந்த எஸ்ஐஆருக்கெலாம் கூட இவங்க வந்து வழக்குகளும் போட்டாங்க, ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சில சர்ச்சைக்குரிய இதில் வந்து சர்வேவாக எடுத்து விடுவாங்க, ஓகே. ஸோ முக்கியமாக டெமோக்ராட்டிக் லெவலில் டெமோக்ரஸியை இது பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருக்கும்போது அவங்க அந்த சர்வேவை எடுத்து விடுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வெப்சைட், அந்த எலக்ட்ரல் வெப்சைட் இருக்கு இல்லையா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, அதில் இருக்கிற டேட்டா வச்சு ஒரு சில சர்வே விட்டுருக்காங்க, ஓகே. அது என்னென்னா, மாநில கட்சி இருக்கும் இல்லையா, மாநில கட்சியின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அதனுடைய வருவாய், ஓகே. அவங்களுக்கு சில வருவாய்கள் வரும், சில பேர் டொனேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வருவாய் இருக்குல்ல, அந்த மாதிரி வருவாயெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த போன ஃபினான்ஷியல் இயர், அதாவது 2024 to 2025, ஸோ அந்த இயரில் வந்து அது வந்து கிட்டத்தட்ட 52% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஓகே இந்த வருவாய் குறையுதுன்னும் போது இந்த ஜென்சிஸ்க்கு வந்து
ஒரு அரசியல் ஈடுபாடு இல்லையோ அப்படின்ற ஒரு ஒரு கருத்து வந்து உலாவிட்டுருக்கு. ஓகே, இதை வச்சு நமக்கு புரிஞ்சிருக்கும் போது ஓகே, அதை அவங்க மென்ஷன் பண்ணல, பட் நம்ம இதை ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் நம்ம ஒரு டெமோக்ராட்டிக்காக நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஓகே, ஸோ அதான் அவங்க வந்து ஃபுல்லாக டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, அதோட செலவுகள் என்ன, அதோட வருவாய் என்ன, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி இந்த அறிக்கை வெளியிட்டது யார், ஏடிஆர் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஓகே, சரி, அடுத்து வந்தோம்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ஐபிஎல் முடிய போகுது கிட்டத்தட்ட. ஸோ குவாலிஃபை டூ இன்றைக்கி குவாலிஃபை டூ சண்டே ஃபைனல்ஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம் குஜராத்தா ராஜஸ்தானான்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி பெங்களூர் போயிட்டாங்க ஃபைனல்ஸு. ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு வந்தோன்னா ஸோ கடைசியாக பார்க்கும்போது போர் நிறுத்தம் நீட்டிப்பு, அமெரிக்கா ஈரான் உடன்பாடு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன போயிட்டுருக்கு பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 நாட்களுக்கு இன்னும் அந்த போரை நிறுத்தத்தை நீட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு 2 நாடுகளில் உடன்பாடு கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. ஓகே, ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. சரியா, ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக நியூஸஸ் இல்லை. நாளைக்கு செய்தித்தாள் சந்திக்கலாம். தேங்க்யூ.